கண்மணி ஓடியாங்க ஓடியாங்கன்னு கிணத்துக்கு விழுந்த ஆள் மாதிரி கத்தி கொண்டு நின்ற நீ கூப்பிடுற அவசரமா வந்தேன் வாய முடியேன் இருக்கிற அக்கா. நம்ம மயூரி தேன் நிலவுக்கு நுவரெலியாக்கு போறாளக்கா. நாமளும் எல்லாரும் கூட போவோமா? ஓ வாவ், நுவரெலியா ரொம்ப குளிரா இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் டெய்லி குளிக்க மாட்டாங்களாம், ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா அப்படித்தான் குளிப்பாங்களாம். வா கண்மணி, நாமளும் போவோம். அங்க தேயிலை தோட்டம், ஸ்ட்ராபெரி தோட்டம் எல்லாம் இருக்குமா, பார்த்துட்டு வருவோம். ஏண்டி 2 கிழமை குளிக்காம இருக்கலாம்ன்றதுக்காக வேண்டி நுவரெலியாக்கு போறியா? பைத்தியமாடி நீங்க. அவ புருஷனோட ஹனிமூன் போறதுக்கு நாம இன்னத்துக்கடி கூட போவான். ஒன்னும் பத்மா அக்கா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்ப ட்ரெண்டே இதுதான். ஹனிமூனுக்கு கூட்டமா தான் போவாங்க தெரியுமா? அடே ஆடி, அப்படியா? ட்ரெண்ட் அதுதான்டா. சரி, அது வாட்டுக்கு நாமையும் போவோம். கவிதாவும் துர்காம் வர விட்டு அவளை வீட்டையும் கேட்போம். என்ன இந்த கவிதா வந்துட்டாள்? கவிதா இப்ப இந்த புதுசா கல்யாணம் கட்டினாக்கள் போவிய மேடி கனிமோன், அதுக்கு எல்லாரும் கூட்டமா போறதாமே என்ன? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் போறதாமே என்ன? உங்களுக்கு என்ன விசாரா? அப்படி யாரு சொன்னது? அடி இவ்வளவே தாண்டி கண்மணியும் சுகந்தியும் தாண்டி சொன்னாலவே. இவ்வளவு பேர் ஆக்கலண்டி இவ்வளவு பேர் கதையை கேட்குறீங்க. அவ்வளவே சும்மா சொல்லியண்டி இருக்கிற அளவே. அப்படியெல்லாம் போறீல. உங்களுக்கு மால் வளர்ந்துருக்கீங்க, தவிர அறிவில்லை. இந்த கனிமூனை சாட்டி நாமளும் ஒரு வாகனத்தை பிடிச்சாண்டு நுவரெலியாவுக்கு போவோம்டா கவிதா அவளத்தையும் குழப்பி விட்டுட்டாள். பேரண்ட்ஸ் வந்து கண்மணி ஒரு மாதிரி பத்மாக்காவை நம்ப வச்சிருந்தா இந்த எல்லாம் முடிஞ்சு. ஏண்டி சுகந்தி கண்மணி, அப்படியெல்லாம் ஒரு 2 மில்லியாண்டி போறீல சரியா? கவிதாக்கு தெரியல போலியக்கா. சரி விடுங்க, விருப்பம் இல்லாட்டி சரி, நாங்க பிறகு பார்த்து போவோம். அப்பா, நானும் மயிரியும் ஒரு 2-3 நாளைக்கு கோயில் குளம் எல்லாம் போயிட்டு வாரம். புதுசா கல்யாணம் முடிச்சுனாங்க, கட்டாயம் கடவுளுண்ட ஆசீர்வாதம் தேவையே. ஓ மென்ன, எனக்கே தோணியில என் மகன் எவ்வளவு பயபக்தியா இருக்கிறான். சரி சரி தம்பி, நீ போயிட்டு வா. மருமகள் பத்திரமா போயிட்டு வாம்மா. பாத்தியாடி நம்மோட பிள்ளைய எவ்வளவு அக்கறையா கடவுளை கும்பிடணும் என்று யோசிச்சிருக்கிறான். நீங்க வேற. அவன் கோயிலுக்கு போறான்டா நினைக்கிறீங்க? அவன் ஊர் சுத்த போறாங்க. கோயிலுக்கு போறவங்க என்னத்துக்கு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு போறாங்க? அட ஓம், என்ன எப்படி ஏமாத்திட்டு போறான் பாத்தியா? இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ரீல்ஸ் வந்து செய்யணும். மோனலவையே மகளாவையே இந்த நாளையே பிரேமலீலையே. டோரு 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 டோரு. கிளவி ஓரமா போக மாட்டியா? எதுக்கு கையை விரிச்சிட்டு நடு ரோட்ல நிக்கிற? ஏ லூசு பச்சை பெனியன், நான் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன்ல, நீ எதுக்கு குறுக்க வர? ஓரமா போக வேண்டியதானே. கிளவி டான்ஸ் என்ன நடு ரோட்லயே ஆடுவ? வீட்டை போய் ஆடு, இல்லாட்டி அங்க எங்கேயாவது போய் ஆடு. எதுக்கு ரோட்ல ஆடிட்டு இருக்க? இரு உன் வீட்டை வந்து உன் அம்மாட்ட சொல்லுறேன், அப்ப இருக்கு உனக்கு. அம்மாட்ட சொல்லுவா? அம்மாட்ட இந்தா வேண்டிக்கோ டிஷ்ஷும். எப்ப பாரு இந்த